முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வளர்ப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் வராத விஷயம் என்னென்னா இந்த கொத்தமல்லி தான் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்லி நிறைய நம்ம பார்க்குறோம். அந்த கொத்தமல்லியை நம்ம எப்படி வளர்க்குறது அப்படின்ட்டு நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்ட்டு ஒரு சில டிப்ஸை உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை ரெடி பண்ணிக்குவோம். நம்ம கொத்தமல்லி வளர்க்குறதுக்கு பழைய மண் அப்படின்னா அந்த பழைய மண்ணில் பார்த்திங்கன்னா இந்த மண்புழு உரம், அப்புறம் உயிர் உரங்கள், வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் கலந்துக்கணும். இந்த பேக்கோட சைஸு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் உயரம், டயாமீட்ரு பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு வரும். இதில் நமக்கு ஒரு கட்டு கீரை நமக்கு கிடைக்குங்க. மண்புழு உரம் இதில் ஒரு 1/2 கிலோ அளவு மண்புழு உரம் கலந்துக்கலாம். நம்ம உடனே போகிறனால மண்புழு உரம் கலந்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வளரும் செடி. இதே நீங்கள் மாட்டு எரு போடுறதா இருந்தீங்கன்னா நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மண்ணை ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருங்க. மாட்டு எரு கலக்கும் போது உடனே நம்ம போட்டோம்னா கொஞ்சம் செழிப்பாக வளராது, ஏதாவது நோய் தாக்குதல் வரும் மாட்டு எரு மக்காமல் இருந்ததுன்னா. இது உயிர் உரங்கள் 5 உயிர் உரங்கள் இதில் கலந்துருக்கும். அந்த 5 உயிர் உரங்களையும் போட்டுக்கலாம். அதாவது அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ், இது 5ம் ஒன்றா ஒரு டப்பாவில் நாங்கள் போட்டு வச்சுருப்போம். அதில் ஒரு கைப்பிடி அளவு கலந்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு. வேப்ப முன்னாக்கு வேரில் எதுவும் பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம வேப்ப முன்னாக்கும் ஒரு கைப்பிடி அளவு கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டு இந்த மண் ஒரு 3 இன்ச்சு அளவு இந்த உரங்கள் கலக்கிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அடி வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா கொத்தமல்லியோட வேர்கள் அந்த அளவு ஆழம் போகாது. பழைய மண்ணாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. இதே புதுசாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பொழுதும் போல் ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு கொக்கோபீட், ஒரு பங்கு மண்புழு உரம், கூடவே நான் சொன்ன உயிர் உரங்கள், வேப்ப முன்னாக்கு எல்லாம் கலந்து மண்கலவை தயார் பண்ணிக்கிங்க. இப்போ கொத்தமல்லி விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லி பாருங்க, இது நாட்டு ரக கொத்தமல்லி. இது சமையலுக்கு அவ்வளோ ஒரு மனம் கொடுக்குங்க. நம்ம எந்த ஒரு சமையலில் சாம்பார், ரசம் எதில் போட்டாலும் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். கொத்தமல்லி துவையில் அரைச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நிறைய இடத்துல இது கிடைக்கும், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். கொத்தமல்லியை விதைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம 2 உடைச்சிக்கணும். நீங்கள் மாடி தோட்டத்தில் விதைக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் நம்ம பூரிக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, கிச்சன் மேடையில் அந்த கொத்தமல்லியை கொட்டி விட்டு பூரிக்கட்டையால் இப்படி ஒரு நசுக்குனீங்க அப்படின்னா 2 உடைஞ்சிரும். நான் மாடியிலே உங்கள்கிட்ட உடைச்சி காமிக்கிறேன். நம்ம மாடியிலே தான் இந்த கல் வச்சுருப்போம். இது கொத்தமல்லி உடைக்கிறதுக்காகவே வச்சுருக்க கல். இப்படி 2 உடைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 உடைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாகக்கூடாது, 2 உடைஞ்சா மட்டும் போதும். உடைச்சாச்சு. இதை இப்போ நம்ம விதைக்க ஆரம்பிச்சிடுவோம். மண்ணை நல்லா சமப்படுத்திக்கிங்க. சமப்படுத்திக்கிட்டு இந்த கொத்தமல்லி எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி பரவலாக தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி பேகு ஃபுல்லாக வர அளவு சம அளவு தூவி விட்டுட்டு கொக்கோபீட் பவுடர் போட்டு மூடி விடுங்க. இது இந்த தென்னை நார் தூளுன்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பவுடர் தான் இது. இதை தூவி விடுங்க. ஏன்னா இது ஏன் நம்ம போடுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது போடும்போது கொத்தமல்லியோட முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். இதே மண்ணையே நம்ம போட்டு மூடும்போது கொஞ்சம் அது முளைச்சி வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அது ரொம்ப அழுத்தமாக இருக்கிறனால கஷ்டப்படும். இது போட்டிங்க அப்படின்னா எல்லா விதைகளுமே உங்களுக்கு முளைச்சி வந்துடும். எந்த விதையும் மிஸ் ஆகாமல் முளைச்சி வந்துடும். நீங்கள் மண் போட்டு மூடும்போது ஏதாவது சில விதைகள் ரொம்ப ஆழமாக போயிடும், சில விதைகள் மேலே இருக்கும். அந்த மேலே இருக்கிறது முளைச்சி வந்துடும், ஆழமாக போகிறது கொஞ்சம் முளைக்காமல் போயிடும். அதனால் கொக்கோபீட் பவுடர் போட்டு மூடிக்கிங்க. இந்த மாதிரி மூடினதுக்கப்புறம் நீங்கள் மக்கு வச்சு தண்ணி விட வேணாம். ஏன்னா மக்கு வச்சு நீங்கள் இப்படி தண்ணி விடும்போது அந்த கொத்தமல்லி விதைகள் எல்லாம் மேலே வந்துடும். பூவாளி வச்சு தண்ணி விடுங்க. இந்த மாதிரி பூவாளி வச்சுக்குங்க. பூவாளி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பிகினர்ஸ், நம்மள்ட்ட இந்த மாதிரிலாம் பூவாளி இல்லை, நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டில் வாட்டர் பாட்டில்லாம் வச்சுருப்போம். அந்த மூடியில் ஓட்டை போட்டுக்கிட்டு அப்படியே அது மேலே ஊற்றுங்க. இல்லைனா நீங்கள் கையில் கூட தொளிச்சு விடலாம். மூடி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு மேலே ஒரு கோணி சாக்கு போட்டு மூடி விட்டுருங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் அந்த கொத்தமல்லி விதைகள் தெரியுது பாருங்கள். தெரிஞ்சதுன்னா மறுபடியும் போட்டு மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு மூடிட்டு ஒரு கோணி சாக்கு, நம்ம வீட்டில் அரிசி சாக்கு இருக்கும் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா மண் காயாது. டெய்லியும் நம்ம தண்ணி விடுறப்போ மட்டும் அந்த கோணி சாக்கை எடுத்துகிட்டு தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் மாதிரி வச்சுருங்க.
இது முளைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நாள் ஆகுங்க. அது கிளைமேட்டை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப வெயிலாக இருந்தது அப்படின்னா முளைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதே கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது, சிலுசிலுப்பாக இருந்ததுன்னா மண் வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிறனால முளைப்பு திறன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக முளைச்சி வந்துடும். ஒரு 10லேருந்து 15 நாளையில் முளைச்சி வந்துடும். பக்கத்தில் பாருங்கள், நான் போட்டிருக்கேன், அது முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு முளைச்சி வரும். நம்ம கொத்தமல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீரை மாதிரி தான். ஆனால் கீரை வந்து நம்ம 22 நாளையிலேருந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொத்தமல்லி வந்து ஒரு 30லேருந்து 35 நாள் ஆகும். ஏன்னா இது முளைக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறனால ஒரு 35 நாள் கூட ஆகலாம். பக்கத்தில் பாருங்கள், நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாள் இருக்கும். கொத்தமல்லி இந்த மாதிரி 10லேருந்து 15 நாளைக்குள்ளே முளைச்சி வந்துடும். கொத்தமல்லிக்கு பார்த்தீங்கன்னா இடையில வந்து அந்த 35 நாளைக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடையில ஒரு தடவை ஒரு பிடி மண்புழு உரம் எடுத்து இப்படி தூவி விட்டு தண்ணி விடுங்க. வேறு ஒன்றும் பெருசாக அதுக்கு பராமரிப்பு இருக்காது. இதில் வந்து பெருசாக நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்ன்ட்டு எதுவும் வராதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வாசனை உள்ள செடிகளுக்கு வந்து பூச்சி தாக்குதல் அதிகம் வராது. இந்த கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பூச்சி தாக்குதல் வந்து அதிகம் வராது. அதனால் பெருசாக பராமரிப்பு இருக்காது. அது முளைக்க வைக்கிறத மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து முளைக்க வைக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை போட்டுட்டு அதை கொஞ்சம் முளைக்க வைக்கிற வரைக்கும் கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஒரு சிலர் அதை பார்த்து மண் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்காமல் விட்டுருவாங்க. அதனால தான் வந்து பெரும்பாலும் முளைக்காமல் போயிட்டு தான் கொத்தமல்லி வரலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே எளிமையான முறையில் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து கொத்தமல்லி வந்து அறுவடை பண்ண முடியுங்க. கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மழை காலத்தில் லைட்டாக சடசடன் மழை பெஞ்சாலே அப்படியே அமுங்கி போயிடும். அந்த இலைகள் எல்லாம் அப்படியே அமுங்கி போயிட்டு கொஞ்சம் வந்து அழுகி போன மாதிரி ஆகிடும். அதான் கொஞ்சம் ப்ராப்ளம். கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர்லேருந்து இந்த மார்ச் மாதம் வரைக்கும் நல்ல செம்மையாக நமக்கு வந்து ஈல்டு கொடுக்குங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள், எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லாமல் நமக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதுவும் நாட்டு கொத்தமல்லி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே வளர்த்து அதில் ஒரு சட்னி செஞ்சு சாப்பிடும்போது, அதை ஒரு சமையலில் போட்டு செய்யும் போது அதோட மனம் வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் கொத்தமல்லி எப்படி வளர்க்குறது அப்படின்ட்டு ஒரு சில டிப்ஸை வந்து பார்த்தோம். அடுத்த மாடி தோட்டத்தில் இன்னொரு செடியை பற்றி பார்ப்போம். நன்றி. ஹாப்பி கார்டனிங்.